ஹலோ அண்ட் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவில் தான் நான் உட்காந்துருக்கேன். இந்த இன்டர்வியூவில் இருக்கிற 2 பேர் பற்றி சொல்லணும்னா, காமெடி கிங் அண்ட் காமெடி கிங்டம் இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து கன்ஃபார்ம் இருக்கு. அண்ட் வி ஹேவ் த வெரி லவ்லி வைகை பியர் சார் அண்ட் அவர் லவ்லி டேலண்டட் டைரக்டர் சுந்தர்சி சார். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரே நிமிஷம், நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிடணும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நதி கண்ணு, பூ கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் வந்துட்டு அப்படியே போயிட்டோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு உங்கள் 2 பேரும் காம்பினேஷன் பார்க்க அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கோம். யார் கண்ணு வச்சாங்களா தெரியல சார். சுத்துனீங்கல்ல இப்போ ஒரு சூடத்தை நடுங்கையில் வைங்க வச்சு ஓகே, சரி விட்டு போயிட்டு பெருங்கையில சுத்திட்டீங்க, மனசார சுத்திட்டீங்க. மனசால அப்படியே என் மனசு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாரோட மனசால சுத்திட்டேன் சார். சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் நீங்க 2 பேரும் என்னைக்கு மீட் பண்ணீங்க சார்? தினம் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 20 வருஷமா மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பா, ஆமாம், உண்மையை சொல்ல போனால் முதல்ல அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் கால் அடிபட்டுருந்துச்சு. கால் அடிபட்டுருந்துச்சு. என்னென்ன அடிபட்ட போது நடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்போ தான் நாங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அது வந்து வின்னர். ஆமாம், நான் சொல்ல கிரியிலேருந்து வரேன். கிரி வின்னர் தானே ஃபர்ஸ்ட்? கிரி தானே முதல் படம். இல்லை, வின்னர். ஆமாம், அப்புறம் ப்ரொடக்ஷனில் தான் கிரி. அப்படியா? கிரி நம்ம பேனரில் பண்ணது. ஆமாம், நம்ம சொந்த பேனரில். அண்ணே கிரி பேனரில். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கால் அடிபட்டுருந்துச்சு. என்னென்ன அடிபட்ட போது கூப்பிடுறீங்க அப்படின்னாரு. விடுங்க, நான் அடிபட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சது தான் வின்னர். ஒரிஜினலா அடிபட்டுருந்துச்சு அப்போ அந்த சீன். ஆமாம். அது மானசன் சரத்குமார் சார் இருக்கார்ல, அவர் படத்தில் ஒரு 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 பள்ளத்தில் வந்து குதிக்கிற மாதிரி சாட்டு. அது நானே புள்ள போய் குச்சோன்னா ஒரு பாறையில் அடிபட்டு காலில் ஏர் கிராக் ஆச்சு. அந்த வலி இன்னும் இருக்குது. ஆமாம், அதுக்கு அந்த வலியோடு அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட ஒரு வருஷமாக இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ இந்த படம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா டிராவல்ஸு, அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது 3வது படம் இந்த படம் வின்னர். நீங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும்? எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. எப்படி நீங்க வந்து ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா, இல்லை என்ன ஆகும் சார்? ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இருக்கிறது 20% தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம். நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்கார், ரைட்டர் அவர் இருக்கார், கதை பேசுவோம். ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் டிராஃப்ட், அது லைன் ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிட்டு அப்புறம் வடிவேலனும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க. அது அடுத்த வருஷன் வரும். இது வந்து 50% வருமா? ஆமாம். இப்போ 20% 25% 50% ஆகும். மீதி 50% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து டெவலப் ஆகும். அது வந்து ஒரு இனிமையான, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இவர் லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும். அப்படி லொக்கேஷன் அமைச்சு கொடுப்பாங்க. அது ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமைஞ்சோடனே 2 பேருமே முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப வணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள். அவர் சுந்தரனுங்கிறது அது முருகனுடைய பேர் தான், வடிவேல். அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள் 2 பேரும். அந்த மாதிரி சேரும்போது உள்ளே போகிறப்ப ஒரு போன உடனே ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன உடனே மழை பெய்யும். முதல் நாள் ஷூட்டிங் பண்ணி பழப்பும் மழை பெய்யும். என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவர் அண்ணே எல்லா ஷூட்டிங்கும் பெய்யும் இல்லை, அதான் இப்போ நிற்கும் பாருங்கள். அப்புறம் நிற்கும், மறுபடியும் எடுப்போம், மறுபடியும் பேயும், மறுபடியும் நிற்கும், மறுபடியும் பேயும், மறுபடியும் இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம். அதானே உண்மை? ஆமாம். அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க அந்த மாதிரி முதல்ல வந்து என்னோட பேனர் ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்தில். அப்போ ஒரு 3 வருஷம் அங்கே மழை இல்லை. நான் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் என் ஓன் ப்ரொடக்ஷன், கிரி மழை பெய்யுது கிரி. இப்போ எனக்கு பயங்கர ஷாக். என்னென்னா நாங்களாம் வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங், வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷாட்டு வடிவேலன் வச்சு தான். நீங்கள் அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்கிற சீன் வந்து கும்பிட்டு திரும்பார். என் பேனரில் வந்து முதல் ஷாட்டு. அப்புறம் சென்டிமெண்ட்டாக சொன்னேன், நான் முருக பக்தர், முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்பார். நான் வந்து சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேல் திரும்புறாரு, என் பேனர் ஆரம்பிச்சிருங்கன்ட்டு. அது ஆரம்பித்த நல்ல நேரம், மோர் தென் 20 years பேனர் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அன்றைக்கி லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி. ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு, அந்த லைட் சோர்ஸில் எடுத்தது தான் அந்த ஒரு சீன். லைட்டு வெளியில் வெளிச்சது. ஆமாம். இந்த படத்துடைய அம்சமே வேறு மாதிரி மாதிரி. இந்த படம் வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல ஸ்கிரிப்டு என்ன செய்யும்னா அதே நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கடாகும்.
அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்களை 2 பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லிடுச்சு. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயம் அது. இந்த கதை சும்மா பேசலாம், என்ன உண்மையான சும்மா பேசலாம் கட 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 கடன்னு வேலை முடிஞ்சு டக்கு முடிஞ்சு. ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு எங்களுக்கு, ஏப்ரலில் பண்ணிக்கணும் தப்புன்னு. ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி. ஆனால் இப்போ பண்ணுறத விட பேசாமல் ஏப்ரலில் பண்ணிடலாமா அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே, பிள்ளைகள்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல லீவ் டைம், அருமையான விஷயம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி வந்து அமைஞ்சு அழகாக அன்றைக்கி உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கோம். சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது எனக்கு, அவர் ஹீரோவாக நடித்து அவர் டைரக்ட் பண்ணனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொறுப்பு 2 ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார், பிடிச்ச ஜாப்பையும் எடுத்துக்கிட்டார். ஆமாம், எல்லாம் அவரே வச்சுருக்காரு. அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம படத்தில் சொன்னோம் ஆனால் இதில் சொன்னோமா போக்கிரியா பிளான் பண்ணி பண்ணணும், போக்கிரி தானே போய் அது மாதிரி உண்மையிலே அழகாக பிளான் பண்ணி அழகாக வந்து பண்ணி முடிச்சாங்கன்னு பார்த்தேன். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அழகாக கை நிறைய வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் சொன்னேன். இப்போ சுந்தர்ஜி வடிவேல்னாவே இப்போ மக்களுக்கு என்னென்னா பரவாயில்லையே, அப்போ எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணுங்கிற பூரா பார்க்குறேன். கைப்புள்ளிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாகலேருந்து பார்த்துக்கிட்டு வராங்க. எல்லாம் நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லா மக்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்தால் மக்களை ரசிக்க நம்மளாம் சிரிக்க வைப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசித்து எதிர்பார்த்து அப்படியே குளவரியில் உட்காந்துருக்காங்க. ஆமாம், இப்போ கூட என்ன சொன்னார் 18ஆம் தேதி கூட அனிமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம்னேன்னாரு. நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அப்புறம் இல்லைண்ணே நம்ம 24 பண்ணிடுறோம்னேன்னாரு. டபக்குன்னு இறங்கிடுச்சு. எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே லேசாக தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது திருப்பி ஒன்று சேரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா? ஓகே நம்ம மட்டும் பயங்கரமாக சூப்பராக ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு ஏதாவது எதுக்கு இந்த கரெக்டான ஜாட்டான மூடி 2 சேரும்போது எதுக்கு ப்ரெஷர் வரணும்? இல்லை அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது, அது ஒரு சந்தோஷமான விஷயம், பொறுப்புன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நானும் வடிவேல் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்லாம் சொல்லுவார், முட்டுச்சது போய் மாலு விடிய அடித்தாங்க எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும், அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும், அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும். ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும், ரிப்பிட்டேஷனாக ஆகக்கூடாது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் படத்தில் பாருங்கள், அவ்வளோ படத்தில் பார்க்கணும். அது ஒரே சிங்கிள் ஷாட்டில் நான் யாரையும் அடித்தது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீ அடிச்சியா இல்லை ஒரே வார்த்தை கேட்பான், நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி, அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றத படத்தில் பாருங்க. அது நீ அடிச்சியா, நான் யாரையுமே அடிச்சதில்லை அப்படின்னு அது அடிச்சதில்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக சொல்லுவார். அது வந்து நீங்கள் தேட்டரில் வந்து கை விட்டு விரல விட்டு எண்ண முடியாது எத்தனை அடிச்சது இல்லைன்ட்டு, அவ்வளோ வரும் சிங்கிள். அது வந்து சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருக்காரு. அது நாங்கள் எல்லாரும் வாயை பொழுது பார்த்து ஷார்ட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலைன்னா எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும். ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாகவே சொல்கிறேன், கரெக்டாக அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னார்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன், கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். வந்து 24th of April ஃபர்ஸ்ட் போய் நான் இது எண்ணிட்டு சார் பிரைஸ் சொல்லிட்டீங்க, நான் கரெக்டா கண்டிப்பா இல்ல வடிவேல்ல போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் இல்ல ஓகே இல்ல, அதாவது அந்த சீன் நினைக்கும் போது இப்போ எனக்கு சிரிப்பு வருது. அவ்வளோ அருமையான ஒரு சீன் அது. படத்தில் பார்க்குறேன், நீங்கள் படத்தில் பார்த்தேன். நான் கூட ட்ரெய்லரில் கொஞ்சம் புடுவாருன்னு பார்த்தேன். அது எப்படி கட் பண்ண, அது எப்படி வச்சுருக்காருன்னா அப்பட்டக மாதிரி இருக்காது, தனியாக வச்சுருக்கேன் அப்படியே. அது பெரிய பெரிய படம், அதான் படம் ஒரு கிரீடம்னா அதில் பெரிய இருக்கக்கூடிய கிரீடத்து முன்னால் இருக்கக்கூடிய பெரிய வைரக்கல் மாதிரி வச்சுருக்காரு. அது மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆனால் அந்த ஒரு சீன் பேசப்படும் மக்கள் மத்தியில். ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு வந்து எந்த மெமரி ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு? அந்த இந்த கதை ஒன்று சொல்லுவோம்ல நம்ம இதில் என்ன தலைநகரத்தில் கதை சொல்லுவோம்ல, ஒரு புறா அந்த கதை தலைநகரம் கண்ணில் தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த அதோட ஜாதி அது.
அது கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கட்டில் தூக்கிட்டு போயிடுறாங்களே. கட்டில் முதல் கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களா? ஆரம்பிக்கிறதுனால போனதுக்குலாம் ஆரம்பிக்கிறாங்க. டம்முன்னு இல்லை, அடுத்த தடவை இதை பார்க்கணும், கவனிக்கணும். நினச்சேன் ஏன்னா ஒன்றும் நடக்கலைன்னு. நடந்துருச்சு, நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும். ஒரு மாதிரி நீங்க பேசுற கான்வர்சேஷனே அப்படியே வந்து ஃப்ளோவா தான் எப்பவுமே இருக்குமா? அது மாதிரி ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள பயந்து கிடக்குமா, அப்புறம் அது புரஞ்சு கிடக்கு, சீடி மாதிரி கிடக்கு உள்ள மண்டையில். எனக்கு மட்டுமா இருக்கு, உங்க இப்போ எல்லா இங்கே இருக்க ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் வரட்டுமே, அது காலங்காலத்துக்கு எல்லா காலத்தோட சேரும். விஷயம் உங்க வாய்ஸ்க்கு வந்து உலகத்துல எல்லாருமே ஃபேன்ஸ் சார். அண்ட் நான் வந்து இங்க உட்காந்து என்கிட்ட ஒரு ரெட் லைன் பாட்டு கேட்கலன்னா என்னை மட்டும் எல்லாரும் திட்டுவாங்க. இல்லையே, இந்த படத்துல இவர் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னாச்சு? இவர் மேல வருத்தம் இப்ப சொல்லிடுறாரு. இப்ப நம்ம நீங்க கேட்டீங்களா, இப்ப பாட சொல்லி கேட்குறீங்களா, இப்ப என்ன இந்த படத்துல பாட வைக்கல. அப்ப எனக்கு அடுத்த படத்துல எல்லா பாட்டும் அவர் தான் பாடுறாரு. அதுக்காக இந்த படத்துல போட்டோ லாக் பண்ணிடுங்க சார், இப்போவே கான்டாக்ட் எடுத்து டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்த படத்துல எல்லா பாட்டும் வெளியே பாட போறாருனால இந்த படத்துல இல்லை அப்படின்ட்டாரு. இந்த படத்துல பாட்டு இருந்தா பாடலாமே, வேற எந்த பாட்டை பாடுறது உங்களுக்கு பிடிச்ச என்ன பாட்டு? அப்படியே ஒரு பாஸ்டோட ஒரு ரெட் லைன் எந்த பாட்டு? இது எனக்கு இந்த படத்துல பாட்டு நான் இல்லையே மனப்பாடம். இது வேண்டாம், அடுத்ததா? ஓகே சரி, சூப்பர். நீங்க சொன்னீங்க அடுத்த படத்துல எல்லா பாட்டும் இருந்தான்ட்டு. இப்போ அடுத்த ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா போதும், எல்லா பாட்டும் விட்டு போடுறாரு. பொய் அது இல்ல, நான் சாட்சி. நம்ம வந்து போய் சண்டை போடல, அடுத்த படத்துல எல்லா பாட்டும் நீங்க பாடலாம். இல்லை உண்மையிலே நான் கேட்டேன், ஆனால் ஒரு பாட்டு எதாவது பாடலாமா அப்படின்னு கேட்டேன்னு. ஆக்சுவலாக ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த படம் வேற மாதிரி படம், சாங்லாம் பண்ணிட்டோம். சத்யா மியூசிக் சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அப்புறம் என்ன பண்ணேன், படத்துலயாச்சும் பாடி விட்டு உள்ள சீனுக்குள்ளே பாடிட்டேன். ஆசை எங்கே நிறைவேற்றிட்டேன்? ஆமாம், மியூசிக் டேட்டோட இருக்கு பாடணும். நம்ம உள்ள போட்டு பாடி மியூசிக் டேட்டை உள்ள நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு பாட்டை எழுதி டியூன் பண்ணி ஒரு பாட்டு படத்தில் வருது. அந்த படத்தில் பா அருணை 1 2 3 4 அப்படி வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து இன்னும் 400 கூட போகும். நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி கேங்கர்ஸ் 1 2 3லாம் எதிர்பார்க்கலாமா? நாங்கள் கண்டிப்பாக இது வந்து கேங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து கண்டினியூஸாக இனிமேல் கேங்கர்ஸ் ஊராக போய் கொள்ளடிப்போம். ஓகே, நைஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ரெண்டு பேருக்குமே விஷிங் யூ லவ், சக்ஸஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். April 24th மறக்காம கேங்கர்ஸ் போய் தியேட்டர்ஸில் பாருங்க. தேங்க்யூ.